ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தயிர் சேமியா. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தயிர் சேமியா அதை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்ம கர்ட் ரைஸ் மாதிரி இது தயிர் சேமியான்னு சொல்லுவாங்க. இது பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஒரு ரெசிப்பியாகவே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதுதான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸஸாக தான் தண்ணி இருக்கணும். இப்போ தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் இப்போ இந்த 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்போதுமே சேமியா உப்புமானா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்லி ஒரு 3 மினிட்ஸ் இதை வேக வச்சா போதும். ரொம்ப குழைவாகவும் வெந்துடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. நமக்கு ஃபைனாக வெந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபைனாக வேகக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 80% அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதை நார்மல் வாட்டர் வச்சு லேசாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதும் நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான் இதில் செய்யணும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்முக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள், இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே கடலைப்பருப்பு போட்டு தாளிசம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட்டு லேசாக ஒரு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு 2 வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் போடுறதான் இந்த தயிர் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தயிர் சாதம் செஞ்சாலுமே அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். அதே மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிடணும். இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் ஒரு 10 கிஸ்மிஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு ரெசிபினே நம்ம சொல்லலாம். இது அப்படி தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் கிஸ்மிஸ் மட்டும் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு அந்த சேமியா இருக்குது பாருங்கள். ஸ்டவ்வை நல்லா சிம்முக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இது நல்லா நான் நார்மல் வாட்டர்லேயும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மிலே மாற்றிட்டு செய்யுங்க. இப்போ இதை ஜஸ்ட் இப்படி லேஸாக ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் எப்போதுமே தயிர் ஆட் பண்ணணும். நம்ம சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணிட்டா தயிர் திரிஞ்சு போயிடும். அதனால் இங்கே பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 கப் சேமியாவுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். பாருங்கள், தயிர் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தயிர் ஆட் பண்ணதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம்.
கொஞ்சமாக போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும்னா இருக்கட்டும். ஒரு சிலருக்கு வந்து தயிர் சாதத்துக்கு எப்போவுமே பால் விட்டு செய்வாங்க பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம வந்து பாலும் இதில் ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து பால் விட்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்காது. அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அப்படியே பார்க்குறதுக்கு தயிர் சாதம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது வந்து தயிர் சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. தயிரும் பாலும் சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா குலைவாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இது வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சி அப்படின்னா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பால் விட்டு மிக்ஸ் பண்ணால் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் பாதி அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பாதி தயிர் பாதி வந்து பால்னு எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்த உங்கள்கிட்ட மாதுளம்பழம் முத்துக்கள் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால் இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிடுதேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக புதுமையான ஒரு ரெசிபி தயிர் சேமியா நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.